கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் தொகுதிக்கு உட்பட்ட கடவூர் ஒன்றியம் கரட்டுப்பட்டி ஊராட்சியில் மாண்புமிகு அம்மா அவர்களின் உத்தரவிற்கிணங்க மக்களை தேடி வருவாய்த்துறையின் அம்மா திட்டம் மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் மாண்புமிகு வி. செந்தில் பாலாஜி, கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் தங்களுக்கு முதியோர் உதவித்தொகை, ஜாதி சான்றிதழ், ரேஷன் கார்டு வேண்டி மனுக்கள் அளித்தனர். இந்த மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு முதியோர் உதவித்தொகைக்கான ஆணையும், ஜாதி சான்றிதழ் மற்றும் ரேஷன் கார்டுகளையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி, மாவட்ட வருவாய் அலுவலர் அருணா, மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் கீதா மணிவண்ணன், குளித்தலை வட்டாட்சியர் சவுந்தரவள்ளி உள்பட ஊராட்சி மன்ற பிரதிநிதிகளும், அரசு அதிகாரிகளும், கழக நிர்வாகிகளும், பொதுமக்களும் கலந்து கொண்டனர். பகுதியுடைய மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து அந்த குறைகளை நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளுக்கு முகாம் அமைத்து அம்மா அவர்கள் உத்தரவோடு இன்றைக்கு அம்மா திட்டத்தை மிக சிறப்பான முறையில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த பகுதி மட்டுமல்ல மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அம்மா திட்டத்தை கலந்து கொண்டு நம்முடைய பகுதிக்கு வருகிறது சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கூடிய போக்குவரத்து துறை நண்பர் அமைச்சரும் மாண்புமிகு அன்பு சகோதரர் வி. செந்தில் பாலாஜி அவர்கள் விழாவிலே கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றிய கோட்டாட்சியர் அவர்களை இங்கே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கூடிய மாவட்டத்தினுடைய ஊராட்சி குழு பெருந்தலைவர்களே, ஒன்றிய குழு பெருந்தலைவர்களே, இந்த பகுதியுடைய ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் அண்ணன் நாகப்பன் உள்ளிட்ட அத்தனை ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர் அத்தனை பேருக்கும் இங்கே கலந்து கொண்டிருக்கிற அரசு சார்ந்த துறை சார்ந்த அத்தனை அலுவலர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய பணியான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எண்ணங்களே நம்மை சுற்றிதான் இருக்கும். ஏன்னு சொன்னால் ஏழை எளிய மக்களுடைய நலனை மையமாக வைத்து இன்றைக்கு தமிழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 3வது முறையாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அம்மாவுடைய திட்டம் அனைத்துமே ஏழை எளிய மக்களுக்காக வருகிறார். இன்றைக்கு பெறக்கூடிய அத்தனை மனுக்களையும் பரிசீலனை செய்து அம்மா அவர்கள் நீங்கள் இருக்கும் இடத்திலே முதியோர் உதவித்தொகையாக இருந்தாலும் சரி, மாற்றுத்திறனாளியுடைய உதவித்தொகையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு அரசு சார்ந்த இன்றைக்கு பட்டா மாறுதல் என்று சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்துலேயே பட்டா மாறுதல், அப்படி என்ன அடிப்படை தேவைகளை, அடிப்படை மக்களுடைய தேவைகளை உங்களுடைய பகுதிக்கே வந்து இந்த அருமையான திட்டத்தின் வாயிலாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அம்மா அவர்களுக்கு நன்றி செய்து அம்மா அவர்களுக்கு நீங்கள் என்றென்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உலகத்திலும் நன்றி மழை பாராட்டிய நன்றி ஒழுங்க வேண்டும் என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டுள்ளார்கள். அதன்படி ஒவ்வொரு ஊராட்சிக்கும் சென்று அம்மா திட்டம் மூலம் வட்டாட்சி நிலையில் ஒரு குழுக்கள் சென்று உங்கள் மீது மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் மீது தீர்வு செய்து உடனுக்குடன் பயன் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 20 கிலோ அரிசி விலையில அரிசி வழங்கப்படுகிறது. இது மட்டுமன்றி அன்னை யோஜனா திட்டத்தின் கீழ் 35 கிலோ அரிசி வறுமை கோட்டில் உள்ள நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. மற்றும் குழந்தைகளை பற்றி கற்பினாலே போதும் அவர்கள் படிப்பதற்கு தேவையான
பென்சில்கள் மற்றும் அவர்கள் பள்ளிக்கு சென்று வர விதையெல்லாம் மிதி வண்டிகள், பஸ் பாஸ் அந்த அவர்கள் படிப்பதற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வழங்கப்படுகிறது. மதிய உணவுக்கான 5 வகையான கலைவிதானம் வழங்கப்படுகிறது. தமிழக மக்களுடைய பேராதரவோடு 3வது முறையாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழக மக்களுக்கு 2011 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு உரிய காலத்தில் சென்றடைய வேண்டும் என்று சீரிய சிந்தனையோடு அத்துணை திட்டங்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தங்கள் திருக்கரங்களால் ஏழை எளிய மக்களுக்காக தொடங்கி வைத்திருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற தாய்மார்களிடத்தில் ஒரே ஒரு வினா. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்கி இருக்கின்ற விலையில்லாத கிரைண்டர் மிக்சி, மின்விசிறி அனைத்து இல்லங்களிலும் இருக்கின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்கி இருக்கின்ற இந்த விலையில்லாத கிரைண்டர் மிக்சி, மின்விசிறி உங்களுக்கு பயனுள்ளதாக கிராமத்தில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு பயனுள்ள கிரைண்டர் மிக்சி, மின்விசிறி மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். நீங்கள் அது சிறப்போடு பயன்படுத்தி வருகின்றீர்கள். இங்கே இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அந்த விலையில்லாத கிரைண்டர் மிக்சி, மின்விசிறி உங்களுடைய பயன்பாட்டிற்கு இல்லத்தில் இருக்கின்ற பணிகளை சிறப்பாக முடிப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழங்கியிருக்கிறார். வசந்தகுமாரி, முத்துவீரன், தந்தை பெயர் மாரிமுத்து, சரோஜா, கணவர் பெயர் வீரப்பன், யுகேந்திரன், சுந்தர்.